சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பாலையா, எஸ்ஜே சூர்யா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் நம்ம ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதை ரஜினிக்கு பிடிச்சு போகவே அதை டெவலப் பண்ண சொல்லியிருக்காராம். உண்மையிலே பாண்டியராஜ் ரஜினிக்காக கதை சொன்னாரா? ஒருவேளை தலைவர் 173 படம் அவர் தான் எடுக்க போகிறாராம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் இப்பயும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படம் பேன் இந்தியன் படமாக உருவாக்கியிருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது வார் 2 படத்தோட கிளாஷ் இருக்குது. இப்படி இருக்கும் சமயத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் கமிட் ஆகி இப்போ பிஸியாக நடிச்சிருக்காரு. தலைவர் 173 படத்துக்கான கதையை தேர்வு செஞ்சுட்டு வராரு. வீர தீர சூரன் படத்துடைய இயக்குனரும் எச் வினோத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. ரஜினிக்குமே பிரித்து போக கூடிய விரைவிலே இதற்கான நேரம் வரும்போது படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும் வேலையில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய இயக்குனர்கள் வந்து ரஜினிகிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க பாண்டியராஜ் அவருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியை நம்ம ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. இது கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக அது ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் டெவலப் பண்ணுங்கள், கூடிய விரைவில் நம்ம படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காராம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியராஜ் டைரக்டர் சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் எச் வினோத் சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் வீரதீரசூரன் டைரக்டர் சொல்லியிருக்காரு. இப்படி லைனப்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகிறாரு நம்ம ரஜினிகாந்த் எப்போ தான்ப்பா அவரோட ஆட்டத்தை நிறுத்துவார், எப்போ தான்ப்பா அவர் சினிமாவிலேருந்து விலகுவார்னு சொல்லிட்டு அனைவராலும் பேசப்பட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் என்றைக்குமே பார்த்திங்கன்னா சினிமாவிலேருந்து விலக மாட்டார். அவர் என்றைக்குமே ஒரு ஜெயிக்கிற குதிரையாக தான் வலம் வந்து கொண்டு இருக்கார். அப்படி தான் பார்த்திங்கன்னா பாண்டியராஜும் நம்ம ரஜினியோட லைனப்ஸில் இணைஞ்சிருக்காரு. அடுத்தது தலைவர் 173 அப்படி இல்லைனா தலைவர் 174 படமாக பாண்டியராஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறாரா நம்ம ரஜினி. அதனால் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ட்ராமா சப்ஜெக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப வருஷமாகிடுச்சு நம்ம ரஜினியோடைய நடிப்பில் வில்லேஜ் ட்ராமா வந்து கடைசியாக அண்ணாத்த படம் வந்துச்சு. ஆனால் அது மிக பெரும் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. அதனால் கண்டிப்பாக பாண்டியராஜ் எடுக்க போடும் படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் ரஜினியோட பாண்டியராஜ் இணைஞ்சால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.